கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் பாதுகாக்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு உயிருள்ள வார்த்தை ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிவு பண்ணினார். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைக்கப் போகிறார். தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். இந்த நாளிலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையில முடிய போகிறது. இங்கே உங்கள் குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் தீமையில் இருக்கிறதா, பலவீனம் என்கிற தீமை இருக்கிறதா, சுகம் என்கிற நன்மை முடிய போகிறது. கடன் பிரச்சனை என்கிற தீமை இருக்கிறதா, கடனை அடைக்கிற ஒரு நன்மை உண்டாக போகிறது. நிந்தை அவமானம் என்கிற ஒரு தீமை இருக்கிறதா, சாம்பலுக்கு பதிலாக சிங்கரத்தை கொடுக்க ஒரு அவமானத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், உங்கள் நெருக்கத்துக்கு பதிலாக ஒரு பெருக்கம். பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, என்னென்ன தீமைகள் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை பூரா நன்மையை மாற்ற போகிறேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிரிவினை என்கிற ஒரு தீமை இருக்கிறதா, சண்டை என்கிற சமான குலைச்சல் தீமை இருக்கிறதா, கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானம் என்கிற நன்மையிலே மாற்றி அமைக்கப் போகிறேன். அவர் சமாதான காரணர். உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார், உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். அதனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்ற போகிறார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தில் எந்தெந்த காரியங்கள் தீமையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நன்மையாக மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யப்பா. எத்தனையோ பேர் பலவீனம் என்கிற தீமையில், நெருக்கம் என்கிற தீமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி மேலான காரியங்களை செய்ய இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்தப்படுறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள். தீமையை நன்மையை மாற்றுகிற இன்றைக்கி எந்தெந்த காரியம் உங்களுக்கு தீமையாக இருக்கோ அதுபோல் இன்றைக்கி நன்மையில முடிய போகிறது. விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.